பெண்களுக்கு உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த முறை அது 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்றேன். இளைஞர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு. அதே போல உங்களுக்கெல்லாம் மாசம் 1500 ரூபாய் உங்களுக்கு உதவி தொகை வழங்கப்படும். 1500. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய், உலமாக்களுக்கு 5000 ரூபாய். யாரெல்லாம் சுய உதவி குழுவில் இருக்கீங்களோ தாய்க்குள்ளங்களே, உங்களுக்கு எல்லாம் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார். அதே போல விவசாயம் சார்ந்த தொகுதி தான் நம்ம பெண்ணாகரம். நெல்லும் கரும்பும் வாழையும் தான் நாம பயிரிடக்கூடும். அப்ப அந்த நெல் குவிண்டாலுக்கு 3500 இருந்து 4500 ஆகவும், கரும்பு ஒரு டன் 4000 உங்களுக்கு வழங்கப்படும். யாரெல்லாம் ஆடு மாடு வச்சிருக்கீங்களோ அதுல பால் கறக்குறீங்கன்னா 1 லிட்டர் பால் 5 ரூபாய் கொள்முதல் விலை உங்களுக்கு உயர்த்தி தரப்படும். நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெண்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. மாணவர்களை நீங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல காலை உணவும் மதிய உணவும் அவங்களுக்கு கவர்மெண்டே தரப்போகுது. நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். அவங்க காலை உணவு மதிய உணவு ஸ்கூல்ல சாப்பிட்டு ராத்திரி உணவு மட்டும் குழந்தைங்களுக்கு நீங்க தயார் பண்ணுங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா படிச்சு நல்ல எதிர்காலத்தை அந்த குழந்தைகளுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் நிச்சயமாக கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி என் தாய் குலங்களே, உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குவோம். ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்களின் கஷ்டம் தெரியும். அதனால உங்களுக்கு சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை செய்வோம் என்பதை சொல்றேன். சட்டம் ஒழுங்கை மிக சீரோடும் சிறப்பாகவும் கொண்டு வருவார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி எல்லா இடத்திலும் மின்சார வசதி, சாலை வசதி, பஸ் வசதி, மயான வசதி, குடி தண்ணீர் வசதி, எங்கெல்லாம் பட்டா இல்லையோ அங்கெல்லாம் பட்டா வழங்கப்பட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் என் மக்களாகிய உங்களுக்காக நான் சொன்னதுதான் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க வீட்டு பெண்ணா, உங்க சகோதரியா, உங்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். அப்போ இந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் போய் ஓட்டு போடணும். உங்கள் ஜனநாயக கடமையை நிச்சயமாக நீங்கள் அனைவருமே ஆற்ற வேண்டும். அப்படி நீங்க ஓட்டு போடும் போது முரசு சின்னத்திற்கு 1வது நம்பர் பட்டனுக்கும் கை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கும் வாக்களித்து அமோகமான வெற்றியை பெண்ணாகரம் மற்றும் தருமபுரி தொகுதியில என் அன்பு மக்களே, இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை அள்ளி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சந்திக்காத ஒரு தேர்தல், 5 முனை போட்டி நடக்குது. அதனால சொல்ற ஒருவருக்கும் இங்க முக்கியம். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டுமே இங்க முக்கியம். சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை வெற்றி கூட்டணிக்கு, வெற்றி வேட்பாளருக்கு நீங்கள் தரும்போது அந்த வாக்குறுதிகள் உங்களை வந்து சேரும். எதிரணிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேங்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் வேணுமா? 8000 ரூபாய் கூப்பன் வேணுமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லலாம். இவ்வளவு நேரம் வாக்குறுதி கொடுத்தல, அந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு வேணுமா? இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றாங்க, அது வேணுமா? நான் சொன்ன வாக்குறுதி உங்களுக்கு வேணும் தானே? எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? வேணும்ன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி, வெரி குட். உங்களுக்கு தான் அது, புரியுதுங்களா? நாங்களே அதை முன்னிருந்து என் அன்பு சகோதரர் தமிழ் குமரனும் எங்க டாக்டர் இளங்கோவனும் நிச்சயம் அதை செய்து முடிப்பார்கள். யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் என்பதை உறுதியா சொல்றேன்.
காலையில எங்கள் திருப்பவளவன் கூட நான் பேசின போன்ல விருதாசலம் தொகுதிக்கு உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என் சகோதரிக்கின்றார். அப்போ நான் சொன்னேன், அண்ணன் பெண்ணாகரத்திலும் தர்மபுரியிலும் நாம ஜெயிக்கணும் கூட்டணின்னு. அவர் சொன்னாரு, என் அன்பு சகோதரர்கள், என் சிறுத்தைகள் அங்க இருக்காங்க, அவங்க இந்த வெற்றியை உறுதி செய்வார்கள் அப்படின்னு அண்ணன் என்கிட்ட சொன்னார். அதனால நான் சொல்றேன், இந்த வெற்றி உறுதியா? கண்டிப்பா. தமிழ் குமரனுக்கு கை சின்னத்துல ஓட்டு போடுவீங்களா? நம்மளுடைய சகோதரருக்கு தமிழ் குமரனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? நம்ம டாக்டருக்கு முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? இது சவால் நிறைந்த தொகுதி, நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலேயே சவால் நிறைந்த தொகுதி பெண்ணாகரம். அப்போ இந்த சவால்ல நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி ஜெயிக்கணுமா இல்லையா? அந்த வெற்றி யாருடைய வெற்றி? உங்களுடைய வெற்றி, இந்த தொகுதி மக்களுடைய வெற்றி, இங்க வாக்களிக்க போகும் உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி. நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு தமிழ் குமரர் அவர்களுக்கு கைக்கும் டாக்டர் அவர்களுக்கு இளங்கோவனுக்கு முரசுக்கும் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இங்க மிக முக்கியமான வாக்குறுதி தமிழ் குமரனும் நம்ம டாக்டர் சொல்றது என்னன்னா, இங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்ல உபரியாக கடல்ல கலக்கிற நீரை கொண்டு வந்து இங்க ஏரிகளில நிரப்பி பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி தொகுதி மக்களுக்கு தண்ணீர் கஷ்டத்தை நிரந்தரமாக தீர்ப்போம். குடி தண்ணீருக்கும் விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் மக்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். ஏற்கனவே அண்ணன் ஸ்டாலின் அதற்காக 10,000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கி வச்சிட்டாரு. உடனடியாக தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கூட்டு குடிநீர் திட்டம் உங்களுக்காக செயல்படுத்த போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் அவர்கள் தர்மபுரியில தான் 50 ஆண்டு காலமும் பணியாற்றார் மருத்துவராக. அவரும் அவரது மனைவியும் தர்மபுரியில இருந்து உங்களுக்காக அவர் சேவை செய்வார். தமிழ் குமரனும் நிச்சயமாக அவர் சென்னையில இருந்தாலும் 15 நாளைக்கு 3 நாள் 4 நாள் இங்க வந்து இங்கேயே இருந்து மக்களுக்கு நிச்சயம் அவர் வந்து பணியாற்றுவார். நீங்க ஜெயிக்க மட்டும் வச்சு கொடுங்க. பெண்ணாகரத்துல அவர் வீடு பிடிச்சி இங்கே தங்குவார், மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா அவர் இளைஞர் தான், அதனால நிச்சயம் மக்களுக்காக உழைக்கணும் தான் இவ்வளவு பெரிய ஒரு சவாலை கையில் எடுத்து உங்களுக்காக உங்க முன்னாடி நிற்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஞாபகம் இருக்கா? அத்தனை வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேறணும் இல்லையா? அப்போ உங்கள் வாக்குகளை தமிழ் குமரனுக்கு காங்கிரஸ் டாக்டர் இளங்கோவனுக்கு முரசுக்கு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.